Hello friends, welcome to Throne Academy. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th நியூ சமச்சர் புக்ல மூணாவது எல்ல உள்ள 30 क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ நேத்து வந்து எல்லாரும் ரொம்ப நல்லாவே ஆன்சர் பண்ணீங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கும் பொறுமையா படிச்சிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும். ஓகேவா? சோ நல்ல குட் ஸ்கோர் எடுக்கணும். பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை டேஷ் என்பர். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. மொழி முதல் எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்த செகண்ட் क्वेश्चन. நெல்லை சு முத்துவால் படைக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 80 நூல்கள். ஓகேவா? அடுத்த மூணாவது क्वेश्चन. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கம் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார். ஓகேவா? அடுத்த ஃபோர்த் क्वेश्चन. எந்த நாளை நாம் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடி வருகிறோம்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சர் சி வி ராமன் வந்து ராமன் விளைவு அப்படின்னு சொல்லி ஒரு தேதியில வெளியிட்டாங்க இல்லையா? சோ அந்த தினத்தை தான் சொல்றாங்க. அது எதுனா February 28. ஓகேவா? சோ அந்த தினத்தை தான் வந்து நம்ம தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம். அடுத்த ஃபிஃப்த் क्वेश्चन. புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுப்பிரமணி. ஓகேவா? சோ நிறைய பேர் பாரதியார் எங்க காணோம் அப்படின்னு சொல்லி தேடி இருப்பீங்க. பட் அவருடைய பெயர் சுப்பிரமணி இல்லையா? சோ அவங்க தான் புதிய ஆத்திச்சூடியை படைத்தது. அடுத்த சிக்ஸ்த் क्वेश्चन. உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் கொடுக்கப்பட்டவைகளில் அடிமோனை சொற்களை எடுத்து எழுதுக. இதுல இதுவரைக்கும் ஒரு அடி, அதுக்கு அடுத்து ஒரு அடி. ஓகேவா? சோ இதுல அடி மோனை எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ இங்க உறுப்பை இங்க உடலும் ஊன் இருக்கு இல்லையா? சோ அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த செவன்த் क्वेश्चन. ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காரல் கபெக். அடுத்து எய்த் क्वेश्चन. அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு ஒரு திருக்குறள் வரும் இல்லையா? சோ அதுதான் அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் இல்லையா? அடுத்த நைன்த் क्वेश्चन. உலகிலேயே முதலாக எந்த நாட்டில் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது? எந்த நாட்டுல ரோபோக்கு வந்து குடியுரிமை கொடுத்திருக்காங்க? சோ அந்த ரோபோட பேர் கூட சோஃபியா. ஓகேவா? சோ அதை வச்சு நீங்க ஈஸியா போடலாம்.
ஆன்சர் ஆப்ஷன் பி சவுதி அரேபியா. ஓகேவா, சோஃபியா சவுதி அரேபியா. இதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து 10th கொஸ்டின். என்றும் அறிவியலை வெல்லும் ஏன் என்று கேள் இக்கூற்று இடம்பெற்ற நூல். இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஓகேவா, சோ ஏ ஏ அப்படின்னு வருது. அப்ப இது என்னவா இருக்கும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேவா, ஆக்சுவலா இது ஆத்திச்சூடி தான். அ ஆ இன்னு சொல்லிட்டு அதுல வந்து லைன்ஸ் எல்லாம் லைன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. பட் இது வந்து அறிவியலை பத்தி சொல்றதுனால அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேவா, அடுத்து 11th கொஸ்டின். சோஃபியாவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய விருதின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புதுமைகளின் வெற்றியாளர். ஓகேவா, அடுத்து 12th கொஸ்டின். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவை பாராட்டியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் அவர்கள். ஓகேவா, அடுத்து 13th கொஸ்டின். கீழ்கண்ட எதனை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்வது இல்லை? ஆக்சுவலா இது இதுக்கு முன்னாடி உள்ள இயல் இல்லையா, சோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். இது தேர்ட் இயல்ல எப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 2 இயல் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த இயல் போக்குள்ள இதுக்கு முன்னாடி உள்ள இயல்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக நாங்க வச்சிருப்போம். ஓகேவா, சோ அதனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ நீங்க எந்த அளவு ரிவைஸ் பண்றீங்க அப்படிங்கறது இதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா, சோ 2-3 கொஸ்டின் இந்த மாதிரி நாங்க ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி உள்ள இயல்ல இருந்து வைப்போம். சோ அதை வந்து நீங்க பார்த்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கடல் கோள். ஓகேவா, சோ நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதெல்லாம் வச்சுதான் பறவைகள் இடம் பெயரும், கடல் கோள் வச்சு கிடையாது. அடுத்து 14th கொஸ்டின். ஒருவருக்கு சிறந்த அணியாக விளங்குவது எது என திருவள்ளுவர் உரைக்கிறார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி. ஓகேவா, சோ இன் சொல்லும் பணிவும் இது 2 தான் ஒரு சிறந்த அணின்னு திருவள்ளுவர் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து 15th கொஸ்டின். ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அடிமை. அடுத்து 16th கொஸ்டின். லிலியன் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் என்ன? அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச நூல் இல்லையா, சோ அந்த நூலோட பேர் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விளக்குகள் பல தந்த ஒளி. அடுத்து 17th கொஸ்டின். 100 வருடங்களுக்கு பிறகு இந்தியா எந்த பல்கலைக்கழகத்தை போன்று வலுவான கல்வி முறையை பெற்றிருக்கும் என அப்துல் கலாம் கூறினார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாலந்தா பல்கலைக்கழகம். ஓகேவா, சோ பீகார்ல இருக்கு இல்லையா, சோ அந்த பல்கலைக்கழகத்தை தான் இவங்க வந்துட்டு அதை போலதான் இந்தியாவில சிறந்த பல்கலைக்கழகம்லாம் உருவாகும்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து 18th கொஸ்டின். இல்லாத பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லாது இயங்கும். ஓகேவா, சோ நார்மலா அப்படியே மெர்ஜ் ஆயிருக்கும். அடுத்து 19th கொஸ்டின். சென்சாஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன?
அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நுண்ணுணர்வு கருவிகள். அடுத்து 20th கொஸ்டின், சொல்லின் இறுதியில் டேஷ் தனித்து வருவதில்லை. என்ன எழுத்து சொல்லின் இறுதியில தனித்து வராது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உயிரெழுத்துக்கள். ஓகேவா? சோ அளபெடையா இருக்கக்குள்ள மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில வரும், மற்றபடி அது சொல்லின் இறுதியில் தனிச்சு வராது. அடுத்து 21st கொஸ்டின், சொல்லின் இடையில் வராத சொற்கள் எவை? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உயிரெழுத்துக்கள் தான். ஓகேவா? சோ அளபடியில மட்டும்தான் அது நடுவுல வரும், சோ இடையில வந்து அது வராது, இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் வராது. ஓகேவா? அடுத்து 22வது கொஸ்டின், ராமன் விளைவு எந்த ஆண்டு எந்த தினம் வெளியிடப்பட்டது? நான் ஆல்ரெடி வந்து ராமன் விளைவு எந்த தினத்துல வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க லைவ் கரெக்டா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இதுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். எந்த டேட்ல வெளியிட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1928 பிப்ரவரி 28. ஓகேவா? ஸோ இங்கேயும் 28 இங்கேயும் 28, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 23வது கொஸ்டின், உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டீப் ப்ளூ. அடுத்து 24th கொஸ்டின், எந்த வயது முதல் அப்துல் கலாமிற்கு வானில் பறக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 10 வயது முதல். ஓகேவா? சோ அந்த வயசுல தான் அவங்களோட ஆசிரியர் வந்து கடற்கரை பக்கமா கூட்டு போவாங்க. சோ அப்ப அங்க நிறைய பறவைகள் பறக்கும் இல்லையா? சோ அதை பார்த்துட்டு தான் அப்துல் கலாம் அவர்களுக்கு அந்த விமானம் உருவாக்கணும், ராக்கெட் உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசையே வரும். ஓகேவா? அடுத்து 25th கொஸ்டின், நெல்லை சு முத்து பணியாற்றிய நிறுவனங்களில் கீழ்கண்ட எது ஒன்று பொருந்தாது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய விண்வெளி பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் மட்டும் வராது. ஓகேவா? சோ மத்த மூணுத்துலயுமே அவங்க வந்து பணியாற்றிருப்பாங்க. அடுத்து 26th கொஸ்டின், திருக்குறள் குறித்த கூற்றுகளில் கீழ்கண்ட எது ஒன்று தவறானது? ஓகேவா? சோ இந்த இடத்துல தவறானதுன்னு போட்டுக்கோங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் தவறானது, அது எதுன்னு சொல்லுங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 133 அதிகாரம் 1330 குறள். ஓகேவா? சோ இது அப்படியே மாத்தி இருக்கு, சோ இதுதான் தப்பான ஒண்ணு. அடுத்து 27th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது எது இல்லாத உடம்பு எலும்பும் தோலும் போன்றது என்கிறார் திருவள்ளுவர்? சோ இது இல்லனா அந்த உடம்பு வந்து வெறும் எலும்பும் தோலும் போத்துனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. அது எதுனா ஆப்ஷன் பி அன்பு. ஓகேவா? சோ அன்பு இல்லாத உடம்பு தான் எலும்பு தோலும் போத்துனது. அடுத்து 28th கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் டேஷ். கெடுக்கிறதும் அதுதான், வாழ வைக்கிறதும் அதுதான், அது என்ன? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மழை தான் வந்து வேண்டிய அளவு கொடுத்தும் நம்மள வாழ வைக்கும், நம்மள தேவையான நேரத்துல கொடுக்காம நம்மளுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும். ஓகேவா? சோ அதுதான் மழையை தான் சொல்றாங்க இந்த இடத்துல. அடுத்து 29th கொஸ்டின், கிழவனும் கடலும் நாவலில் கீழ்கண்ட எந்த வாக்கியம் தவறாக பொருந்தியுள்ளது?
ஸோ இந்த கதை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், பிடிச்ச கதையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கடைசியாக 85வது நாள் அவருக்கு சிறிய வகையில ஒரு பெரிய வகை மீன் தான் அவருக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த அவரோட போட்டு சைஸுக்கு ஒரு மீன் கிடைக்கும், அதை சைட்ல வந்து கட்டி எடுத்துட்டு வருவார் இல்லையா. ஸோ இதுதான் இங்க தப்பானது. ஸோ 29க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 30 கொஸ்டின் என்ன அப்படின்னா, சத்திமுத்த புலவர் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஓகேவா. ஸோ அதனாலதான் அப்பவே பறவைகள் வலசை போறதை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நாராய் நாராய் செங்கால் நாராய்னு பாட்டெல்லாம் நேற்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னைக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஏன்னா 6th வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு யூனிட் தான். ஸோ அதனால நல்லாவே ஆன்சர் பண்ணீங்க. ஸோ நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் அதை கமெண்ட்ல வந்து போடுங்க. ஓகேவா. ஸோ தேங்க்யூ.